பொதுவாகவே நமக்கு தெரியும், அப்பாவிற்கும் மகனுக்கும் தான் சண்டை, அப்பாவுக்கும் மகளுக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது. மகள் அப்பாவை நேசிப்பதும் அப்பா மகளை நேசிப்பதும் வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு அன்பு. நிறைய நேரங்களில் மகளின் பொருட்டு தான் அப்பாக்கள் அதிகம் கண்ணீர் விடுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள். நான் ஒரு வாசகம் படித்தேன். ஒரு அப்பாவுக்கு கேட்டாங்களாம், எப்ப பார்த்தாலும் உங்க பொண்ணு கல்யாணத்தை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்களே சார் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, இப்ப நினைக்கல சார், அவ பிறந்த அன்னைக்குல இருந்தே நான் கல்யாணத்தை பத்தி நினைக்க ஆரம்பிச்சுட்டேன். பெண்ணை பெற்ற தகப்பன் பிறந்த அன்னைக்கே கல்யாணத்தை பத்தி நினைக்க ஆரம்பிச்சிருவோம். நல்ல மனிதன் கிடைப்பானா, நல்லா வச்சுக்கிடுவானா, பொண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னு. இன்னொன்று, கல்யாணம் ஆகி போய்விட்டால் கூட பெண்ணை பற்றியே நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏனென்றால் அந்த உறவு அவ்வளவு நெகிழ்வான உறவு. பையனோட அப்படி உறவு இருக்காது. தன்னை போலதான் இருக்கட்டும், போட்டும், பழைக்கட்டும், கஷ்டப்படட்டும், ஆனால் பெண்கள் கஷ்டப்படக்கூடாது, அந்த பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். இவ்வளவு பெரிய மன்னர் லியர், அவருக்கே அந்த சந்தேகம் இருக்கு. திடீர்னு ஒரு நாள் மகளை கூப்பிடுறாரு, 3 மகளையும் வர வைக்கிறார். 3 மகளையும் கூப்பிட்டு ஒரு நேரத்தில் கேட்கிறாரு, நீங்கள் என்னை எவ்வளவு தூரம் அனுபவித்திருக்கிறீர்கள், எவ்வளவு தூரம் நேசிக்கிறீர்கள்? எனக்கு இதை படிக்கும் போதெல்லாம் தோணும், எல்லா அப்பாக்களுக்கும் இந்த ஆசை இருக்கு, தன் பிள்ளைகள் தன்னை எவ்வளவு நேசிக்கிறார்கள் தெரிஞ்சுக்கிடணும். அது சில நேரம் அவர்கள் கேட்க விரும்புகிறார்கள், சில நேரம் செயல்களில் காட்டுகிறார்கள். என்னுடைய ஒரு நண்பர் ஒரு பெரிய பதவி கிடைத்த உடனே தன்னுடைய அப்பா அம்மாவை முதல் முறையாக விமானத்தில் அழைத்து வந்தார். அந்த விமானத்தில் ஏறி விமானத்தில் பயணம் செய்து சென்னை இறங்கும் வரை அப்பா அம்மா ஒன்றுமே சொல்லவில்லை. கீழே இறங்கியதிலே மகன் கையை பிடித்து அப்பா ஒரு சொட்டு கண்ணீர் விட்டிருக்கிறார். அது என்ன என்றால், உன் பாசத்தை இப்படித்தான் காட்டியிருக்கிறாய், அது போதும், எங்களுக்கு மொழி வேண்டியது. நிறைய நேரத்தில் பிள்ளைகள் தங்களை எப்படி நேசிக்கிறார்கள் என்று பெற்றோர்களுக்கு தெரிந்து கொள்ளும் ஆசை இருக்கிறது. பிள்ளைகளுக்கும் இதே போலதான் இருக்கிறது. பெற்றோர்கள் தன்னை பற்றி எப்படி பேசுவார்கள். இப்ப ஒரு இடையிட்டு ஒரு கதைக்கு போய் வருவோம். ஒரு கதைக்கோ அழகசாமி ஒரு கதை எழுதியிருக்கிறார். இந்த கதை 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட கதை. ஒரு நகரத்தில் வச்சுக்கலாம், அவனுடைய அப்பா அம்மா எல்லாம் கிராமத்தில் இருக்கிறாங்க. கிராமத்தில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவை அவன் பார்க்க போக மாட்டான். அதான பொதுவான வழக்கம். நகரத்துக்கு ஒருவர் போய்விட்டால் கிராமத்தில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா எல்லாம் அதோட அவ்வளவுதான் அவங்க கதை. இவன் வரவே மாட்டான். அப்பா அம்மாவும் ஊர்ல என்ன நடந்தாலும் கடிதம் போடுவார்கள். இவன் எந்த கடிதத்துக்கும் பதில் போட மாட்டான். சில வேளை கடிதம் போட்டா கூட என்ன என்கிற அந்த நல விசாரிப்புகளுக்கு மேல ஒண்ணுமே இருக்காது. 4-5 ஆண்டுகள் ஆகிறது. ஒரு நாள் அவனுடைய மனைவி சொல்றா, உங்க அப்பா அம்மாவை போய் ஊர்ல போய் பார்த்துட்டு வாங்களேன் அப்படின்னு. உடனே இவர் கிளம்பி ஊருக்கு போறாரு. போகும்போது அப்பாவுக்கான ஒரு வேஷ்டி, அம்மாவுக்கான சேலை, தின்பண்டங்கள் எல்லாம் வாங்கிட்டு கிராமத்துல போய் இறங்குறாரு. இறங்கி நேரடியாக அந்த வீதிக்கு போனால் வீதி மாறி இருக்கிறது, ஊர் மாறி இருக்கிறது. பழைய நண்பர்கள் எல்லாம் இப்போது வேற வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரையும் பார்த்து பேசிட்டு வீட்டுக்கு போகிறார். போற வழியில அப்பாவை பார்த்துறாரு. இவர் நினைத்தார் என்றால், அப்பா நம்ம பார்த்த உடனே சந்தோஷமா ஓடி கையை பிடிச்சுக்கிடுவாரு. சினிமா நம்மளை எவ்வளவு தூரம் கெடுத்து வச்சிருக்கா, அப்பா ஓடி பையனை கட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எந்த அப்பாவும் தமிழ்நாட்டில் அப்படி நினைக்கவே மாட்டாரு. அப்பா கண்களால் தான் பேசிக்கிறாரு. பிள்ளையை பார்த்தால் ஒரு சின்ன கையசைவு, தலை நினைவு, இன்னும் சொல்ல போனால் நெருக்கமாக வந்தால் கை தொடுவதோடு தான் நின்று போயிருது. நம்மகிட்ட பழக்கம் இருக்கிறது. 10 வயது 11 வயதுக்கு மேல பிள்ளைகளாக இருந்தாலும் விலகித்தான் இருக்காரு பெற்றோர்கள். அதனால அந்த அப்பா பார்க்கிறாரு, பார்த்துட்டு ஒரு வீட்டுக்கு நடந்து போயிடாரு. பையனுக்கு கோபம், நம்மளை பார்த்துட்டு அப்பா ஒரு வாட்டுக்கு போறாரு. சரி வீட்டுக்கு போவோம், ஏதோ கோபம் இருக்குதானே செய்யணும், வீட்டுக்கு போறாரு. அந்த கோபத்தை எங்கள் ஊர்ல எல்லாம் பாச கோபம்னு சொல்லுவாங்க. பெற்றோர்களுக்கு இருக்கிற கோபத்துக்கு பேர் பாச கோபமா? அப்படிதான் இருக்கும். ஏன்னா பாசத்துல தான் அந்த கோபம் வருது. வீட்டுக்கு போகிறான், அம்மாவை பார்க்கிறான். அம்மா நல்லா இருக்கியான்னு கேட்கிறாங்க. அம்மா முகத்தை திருப்பி சொல்றாங்க, நல்லா இல்லாம என்ன செத்தா போயிட்டோம், அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். அப்பா கோச்சுக்கிறாரு, அம்மா கோச்சுக்கிறாங்க. பையன் வச்சுட்டு வெளியே போயிடலாம். நண்பன் வீட்டுக்கு போய் உட்கார்ந்துட்டு சொல்றான், என்ன எங்க அப்பா அம்மா என்னை பார்த்த உடனே கோச்சுக்கிறாங்களே அப்படின்னு. உடனே அதுக்கு நண்பன் சொல்றான், அப்படியா இல்லை, இப்போ உங்க அப்பா அம்மா ரொம்ப தங்கமானவங்களாச்சே, சரி போ, மத்தியான நேரத்தில் ஏதாவது பேசுவாங்களா இருக்கும். இவன் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஆசையாக அவங்க அம்மாட்ட சொல்றான், அம்மா நான் வந்திருக்கேன் இல்லையா, எனக்கு பிடித்தமான உணவெல்லாம் செய்வே இல்லைன்னு. அந்த அம்மா சொல்றா, இருக்கிறத சாப்பிட்றதா இருந்தா சாப்பிடு, நீ என்ன பெரிய விசேஷமா உனக்காக நாங்க செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இந்த பையன் வெளியே போயிடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பா சாப்பிட வைப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. போனால் இவன் விரும்பி எல்லாமே ஏற்கனவே செஞ்சு வைக்கப்பட்டிருக்கு. அவருக்கு புரியல. இப்பதான் அம்மா செய்ய மாட்டேன்னு சொல்றாங்க, ஆனா செய்யவும் செய்யறாங்க. இவர்களுடைய மனது என்ன? பிள்ளைகளை நேசிக்கிறார்களா அல்லது வேணாம்னு வைக்கிறாங்களா, அல்லது பிள்ளைகளை விலகி இருக்கணும்னு வைக்கிறாங்களா, அல்லது நெருங்கி இருக்கணுமா? புரியல. போய் உட்காரான், சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சாப்பிட்டு முடித்த உடனே பையில இந்த உடையை எடுத்து அப்பாவுக்கு வேஷ்டி கொடுக்குறான். அப்பா ஒரு குத்தலா சொல்றாரு, உனக்கு தானப்ப தேவைப்படும், நீங்கெல்லாம் வேலை பார்க்கிறவங்க, அரசாங்க ஊழியர்கள், நாங்கெல்லாம் கிராமத்துல விவசாயம் பார்த்துட்டு இந்த வேட்டியை நாங்க எதுக்கு கட்ட போறோம், நீங்களே வச்சு கட்டிக்கோப்பா அப்படிங்கிறாரு.
அம்மாவிடம் புடவையை கொடுத்தால் அம்மா சொல்ற, இப்ப புடவை கட்டாம நான் என்ன சும்மாவா தெரியும், இதெல்லாம் நீயும் உன் பொண்டாட்டிக்கு கொடு அப்படின்னு. இவன் பாருங்க, இவன் அப்படிப்பட்டவனா உடனே சொல்றான், இந்த புடவை வாங்கி கொடுக்க சொல்லி என் பொண்டாட்டி தான் சொன்னான் அப்படின்னு. உடனே அந்த அம்மா சொல்றான், அதானே பார்த்தேன், நீயும் வாங்கிட்டு இருக்க மாட்டேய, உன் பொண்டாட்டி சொல்லி தானே வாங்கிட்டு வருவேன் சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றா, அது நீயே வச்சுக்கோப்பா, எங்களுக்கு தேவையில்லை, இவன் வச்சுக்கோமான நான் செத்தா கொண்டு வந்து போடு என்னன்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுவான். என்னடா கோபத்துக்கு மேல கோபமாவே இருக்கிறார்களே, பேச மாட்டேங்கிறார்களே. இவன் 3 நாள் விடுப்புல வரான், ஊர்ல இருக்கலாங்க. ஒரு நாள்லயே இவனுக்கு போதும் ஆயிடும். நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்றான், ஏண்டா வந்தவனு இருக்கு, இவர்கள் தான் தினம் கடிதம் போட்டு வர சொன்னாங்க, வந்தா வாரம் வார்த்தைக்கு வார்த்தை திட்டுறாங்க, பேசாம கிராமத்துக்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இனிமே எங்களுக்குள்ள உறவே வேண்டாம்னு நினைச்சு அப்பா அம்மாவே வேணாம்னு நினைச்சு கிளம்பலான்னு முடிவு பண்ணி ராத்திரி ஆனோடனே அப்பாட்ட சொல்றான், நான் ஊருக்கு போறதா இருக்கேன், காலையில முதல் பஸ்ஸுக்கு போறேன். சரிப்பா கிளம்பு அப்படிங்கிறது. அதுக்கு மேல ஒண்ணுமே சொல்லுங்க. அம்மாட்ட சொல்றான், அம்மா சொல்ல போயிட்டு வாப்பா, மேல என்ன அப்படின்னு. இவனுக்கு தன்னை தாங்குவாங்கன்னு நினைக்கலாம், நம்ம வந்து தாங்கி இது சொல்லுவாங்களேன்னு அவங்க ஒன்றும் சொல்லல. கிராமத்தார்கள் கொஞ்சம் அந்த வீடு இருக்கத்தான் செய்யும், அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அவர்கள் வந்து போயிட்டு வர அப்படிங்கிறாங்க. காலையில இருந்து பையெல்லாம் எடுத்துட்டு கிளம்பும் போது அப்பா பஸ் ஸ்டாண்டுக்கு கூட வராது, வந்து கேட்கிறாரு, நீ படிச்சு தானே இருக்க, ஆமாம், ஆனா புத்தி இல்லாமலே நடந்துக்கிறீங்க அப்படிங்க. அவன் கேட்கறான், நான் எனக்கு புத்தி இல்லையா, உங்களுக்கு புத்தி இல்லையா, வயசாயிடுச்சு உங்களுக்கு தான் புத்தி இல்லை, ஏன்னா நீங்க எல்லாம் பிள்ளைகளை வந்து எதிரியா நினைக்கிறீங்க, விரோதியா பாவிக்கிறீங்க, பிள்ளைகளோட சண்டைக்கு நிற்கிறீங்க, விட்டு கொடுத்து போனோம்னா நீங்க விட்டு கொடுத்து போகணுமா நான் போகணுமான்னு ஏராளமா பேசலாம். அந்த அப்பா அமைதியா இருந்து கேட்கிறாரு, இங்க பாருப்பா, நேற்று வரைக்கும் நம்ம வீட்டுல நானும் உங்க அம்மாவும் மட்டும்தான் இருக்கோம், நான் கோவப்பட்டா உங்க அம்மாவை திட்டுவேன், உங்க அம்மா கோவப்பட்டா என்னை திட்டுவா, இன்னைக்கு நேற்று ஒரு நாள் தான் நாங்க 2 பேரும் சேர்ந்து உன்னையும் திட்டுறோம், பிள்ளைகள் நமக்கு எதுக்கு வேணும்னா 2 பேர் இல்லாம 3ஆவது வேலை திட்டணும் இல்லையா, வேற யார்கிட்ட போய் நாங்க இதை திட்ட முடியும், ஒரு நாள் இருந்து பாருங்க, நீ நாளைக்கு தெரியும் என்ன நடக்குது அப்படிங்கல. அவனுக்கு நம்பிக்கை இல்லை, அப்படி நடக்குமா என்ன, ஆனா போய் இருக்கலாம். மறுநாள் பார்த்தா அந்த அம்மா ஊர் பூரா போய் சொல்லுது, என் பையன் எனக்கு அதை வாங்கிட்டு வந்துட்டான், இதை வாங்கிட்டு வந்துட்டான். இந்த அப்பா பாத்தீங்கன்னா வீட்டுக்கு அவ்வளவு அதை கோழி வீடு ஆட விட்டுன்னு ஒரே தடபடல் பண்றாரு. எல்லாம் முடிஞ்சு ஊருக்கு கிளம்பும் போது கேட்கறான், அப்பா ஏன் இதை இப்படி செய்றீங்கன்னு. அப்பா சொல்றாரு, பெற்றோர்கள் எப்பவுமே பிள்ளைகளை அவங்க கண்ணுக்கு பின்னாடி அப்பா பேசுவாங்க, முன்னாடி உட்கார வச்சா பேசுறது, அவர்கள் அறியாமல் தான் அவர்களை பேசிட்டே இருப்பாங்க, இது கூட புரியாமல் நீங்க படிச்சுட்டு பெற்றோர்களை எல்லாம் தள்ளி வச்சிருக்கீங்களே, அது என்னப்பா நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பா சொல்றாரு, படித்த பிள்ளைகள் பணம் காசு நாங்க கேட்கல, நாங்க கேட்பதெல்லாம் நல்ல நாளுக்கோ விசேஷத்துக்கோ இது கூட வந்து சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளணும் தான் கேட்கிறோம். பிள்ளைகள் நம் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கு உருவாக்கப்பட்டவர்கள். அதனாலதான் தமிழ்ல அதுக்கு ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது. தமிழ்ல தான் பேரண்ட் அப்படிங்கிறதுக்கு பெற்றோர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. பெற்றோர்னா நாம எங்க இருந்தோம், பிள்ளைகளை பெற்றோர், அவங்க நம்ம பிள்ளைங்க. பெற்றோர்னா கொடுக்கத்தானே வேணும், அப்ப நம்ம கொடுக்கத்தான் செய்யணும். அப்ப பெற்றோர் அந்த சொல்லுக்குள்ளே ஒரு தத்துவம் இருக்கு, என்னன்னா நம் குழந்தைகள் நம் வழியாக வந்தாலும் அவர்கள் நம்முடைய பிள்ளைகள் இல்லை என்ற கலீல் கிப்ரானுடைய வரி நம்ம ஊர்ல ஒரு வார்த்தையில இருக்கு, பெற்றோர் அப்படின்னு வச்சிருக்கிறோம். இந்த பெற்றோர்களுக்கு இந்த ஆசை இருக்கதான் செய்யும். பிள்ளைகள் எப்போதுமே ஏதோ ஒரு பிள்ளைய ரொம்ப பிடிச்சு போயிடும், ஒரு பிள்ளைய அவங்க நேசிக்கவே மாட்டாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் எழுத்தாளனாக எனக்கு ஒரு பெரிய புதிராக இருக்கு. ஒரே வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளைகள்ல ஒரு பிள்ளையை ஏன் பெற்றோருக்கு பிடிக்காம போயிடும். நான் கூட இப்போ ஒரு கதை இல்லைன்னா நடுவில் உள்ளவன், பொதுவா அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஆள் மாட்டிக்குவான். முதல்ல பிள்ளைங்க எல்லாம் நல்லா நடக்கும், கடைசியுமே நல்லா நடக்கும். நடுவில் உள்ள பிள்ளை வந்து எல்லாத்தையும் மாட்டிக்கணும். படிக்க போனாலும் அக்கா படிச்சதா அண்ணன் படிச்ச புத்தகத்தை தான் படிக்கணும். அதே நேரத்தில் கல்யாணம் பண்ணி வச்சா கூட முதல் பிள்ளைக்கு செய்யறது கடைசி பிள்ளைகளை பார்த்து செய்ய மாட்டாங்க. இப்படி வீட்டுக்குள்ளேயே பிள்ளைகளுக்குள் ஒரு வேறுபாடு வந்து விடுகிறது. இந்த வேறுபாடை பெற்றோர்கள் தெரிந்தே செய்கிறார்கள், தெரியாமலும் செய்கிறார்கள். பிள்ளைகளை பார்த்து கேட்கலாம், அம்மா நீங்க என்ன எவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு முதல் மகள் சொல்றா, அப்பா இந்த உலகத்தில் என்னை விட உங்களை விட வந்து நேசிக்கக்கூடியதுக்கு ஒண்ணுமே இல்லையப்பா, இந்த உலகம் மொத்தமும் ஒன்று, நீங்கள் ஒரு பக்கம்னு வச்சா நான் உங்க பக்கம் தான்ப்பா நிற்பேன். ஏனென்றால் ஒரு பெண் இருக்கு, அவளுடைய அப்பாவை போல வேற நேசிக்கிற ஆளே கிடையாதுன்னு நீ ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்றான். இப்படிதான் பொண்ணுன்னா இருக்கணும், என்னை எவ்வளவு நேசிக்கிறேன்னு அந்த உலகத்திலேயே நீங்க தான் இல்லைங்கிற. அடுத்த மகள் வரலாம், அவள்கிட்ட கேட்கிறேன், நீ என்ன இவ்வளவு நேசிக்கிறேன். அவள் சொல்றா, அப்பா உங்களை நேசிக்கிறேன், ஆனா எனக்கு திருமணம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால நான் என்னுடைய கணவனை நேசிக்கிறேன், ஆனா அவனை விட மேலதான் அவங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். சொல்ற உடனே சொல்ற, பரவாயில்ல திருமணம் ஆயிடுச்சு அந்த ஒரு மனசுல சொல்ற,
ஆனாலும் உன் கணவன் முக்கியமா நான் முக்கியமான்னு கேட்டா என்ன சொல்லுவேன்னு, நீங்க தான் முக்கியம் சொல்லுவேன். மூன்றாவது மகளை கேட்கிறேன், நீ எவ்வளவு நேசிக்கிறேன்னப்பா. அவ சொல்றா, அப்பா எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை. ஒருவேளை திருமணமானால் பிள்ளைகள் பிறந்தால் நான் என்னுடைய பிள்ளைகளைத்தானப்பா அதிகம் நேசிப்பேன், என்னுடைய கணவரைத்தான் அதிகம் நேசிப்பேன். உங்களை ஒரு அப்பாவை எவ்வளவு நேசிக்க வேண்டுமோ அவ்வளவுதான் நேசிப்பேன்னு சொல்றார். உடனே அவர் கேட்கிறாரு, அவ்வளவுதானா? அது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா செக்ஷுவல் எழுதுறாரு, நத்திங் அப்படின்னு கேட்பாரு. அந்த பொண்ணு சொல்லுவா நத்திங் அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு வார்த்தை போடுறாரு, நத்திங் கம்ஸ் அவுட் ஆஃப் ஃப்ரம் நத்திங் அப்படின்னு. அந்த வார்த்தை ஜாலத்தை பாரு, ஒன்றும் இல்லாததிலிருந்து ஒன்றும் இல்லாததானே வரும். நீ ஒரு ஒன்றும் இல்லாதவள், உன்னிட்ட நான் என்ன எவ்வளவு நேசிக்கிறேன்னு கேட்டா ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவ. ஆனால் அவள் சொல்வதுதான் உண்மை. ஒரு அப்பாவை ஒரு பெண் எவ்வளவு நேசிக்க வேண்டுமோ அவ்வளவுதான் நேசிப்பாள். ஒரு காலத்தில் தனக்கு பிள்ளைகள் வந்து விட்டால் பிள்ளைகளைத்தான் அதிக நேசிப்பாள். பிள்ளைகளுக்கு அப்புறம்தான் கணவரை நேசிப்பாள். அதற்கப்புறம் தான் தன்னுடைய சொந்த குடும்பத்தை நேசிப்பாள். ஒரு பெண்ணிற்கு பிள்ளைகள் தான் மிகப்பெரிய சொத்து. அவள் சொன்னதுதான் உண்மை. ஆனால் லியருக்கு அது கோபம். லியர் என்ன பண்ணாரு, அந்த 2 பிள்ளைகளுக்கும் நாட்டை பிரித்து கொடுத்துட்டு 3வது பிள்ளையை வெளியே போய் தட்டி விட்டார். நாடு இல்லாமல் சொந்த தந்தையாலேயே துரத்தப்பட்டு வெளியேறிய பெண்ணு அப்ப கூட அப்பா மேல கோபப்படல. அவள் சொல்கிறாள், அப்பா உங்களுடைய கோபம் என்பது தற்காலிகமானதுன்னு எனக்கு தெரியும், நீங்கள் என்னை இருக்கலாம், ஆனால் நான் உங்களை வெறுக்கவே முடியாது. அவ வெளியேறி போய் வேற ஒரு தேசத்தில் இன்னொரு இளவரசனை காதலித்து கல்யாணம் செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா அப்பாவை வச்சு காப்பாத்துறேன்னு சொன்ன மூத்த மகள் முதல்ல சொல்றா, இந்த ஆள் எதுக்கு வீட்டுல வந்து உட்காந்து நம்ம உயிர் எடுக்கிறான், அவன் செத்துதான் நமக்கு வந்துச்சு, அவன் அரண்மனைக்கு தான் என் கணவர் வந்தா ராஜா வைத்தாரு, இவர் வேற எதுக்கு வந்திருக்கிறாரு. முதல்ல அவருக்கு வேலைக்காரர்களை எல்லாம் வேலைக்காரர்களை குறைக்கிறார். ராஜா எப்ப இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் தடபுடலான விருந்து தான் சாப்பிடுவார். இவர் கேட்கிறா, இப்பதான் இவருக்கு ராஜாவே இல்லையே, இவருக்கு எதுக்கு விருந்து, சாப்பாடு கொண்டு போய் ஒரு ஆள் கொடுத்துட்டு வாங்க போதும். அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே தன்னுடைய பணத்தை பிரித்து கொடுத்து விட்டால் பிச்சைக்காரன் ஆயிடுவாங்கிறது இயற்கையே நடக்குது. பிள்ளைகள் அப்படிதான் நடத்துறாங்க, சொந்த பிள்ளை தான் நடத்துறா, அவளுக்கு ஒரு தட்டில் சாப்பாடு போட போதும் அப்படின்னு. ராஜா படுக்கையெல்லாம் உங்களுக்கு தெரியும், பெரிய படுக்கையில தூங்குவார். இவர் சொல்றா, ஒரு ஆள் அவர் என்ன ராஜாவா இப்ப சும்மா தானே இருக்காரு, ஒரு ஓரமா ஒரு அறை ஒதுக்கிட்டு அங்க போய் சொல்றாரு. ராஜா அவமானப்பட்டு மகளை பார்த்து சொல்றாரு, உலகத்திலேயே என்னை அதிகம் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியா என்னை ஒரு மூலையில படுக்க வைக்கிறியே, நான் போறேன் 2வது மகள் வீட்டுக்கு போறேன், அவ என்ன நல்லா வச்சு பார்த்துக்கிடுவா அப்படின்னு 2வது மகளை தேடி போறாரு. ஆனால் அந்த 2வது மகள் வரவேற்கிறா. ஏன்னா எப்பவுமே உங்களுக்கு தெரியும் மனிதனுடைய ஒரு சுபாவமே வந்தா 1 நாள் 2 நாளைக்கு நல்லா தான் பார்த்துக்குவாங்க, 3வது நாள் 4வது நாள் தான் உண்மை தெரியும். முதல் நாள் அப்பா வந்த உடனே நாடே கொண்டாடுது, வரவேற்கிறாங்க, அரண்மனையில விசேஷங்கள். அப்பா உடனே தன்னோட கூடியே எப்பவுமே அப்பா என்ன பண்றாருன்னா, அவருக்கு ஒரு கோமாளியை பிடிக்கும், அந்த கோமாளி தான் அவர் கூடியே இருக்கலாம் எப்பயும். அந்த கோமாளிகிட்ட சொல்றாரு, நீ என்னமோ சொன்ன, என் பொண்ணு எப்படி நடத்தினா, இப்ப இந்த பொண்ணு பார்த்தியா, பிள்ளைகள 1-2 அது இருக்கும்பா, இருந்தாலும் இவளுக்கு வருமா அப்படின்னு சொல்லி கோமாளிகிட்ட சொல்றோன்னே சிரிக்கிறான் கோமாளி. என்னன்னா 2 நாள் கழிச்சு பாப்பா ராஜா, இப்ப ஏன் அவசரப்படுறீங்க, 2 நாள் ஆகுது 4 நாள் ஆகுது, நல்லாதான் போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் மதியம் அவர் கேட்கிறா, நீங்க ஏதோ வேட்டைக்கு போகணும்னு சொன்னீங்களாமே. ஆமா, மன்னர் தான் வேட்டைக்கு போறதானே, வயசான காலத்துல எதுக்கு வேட்டையெல்லாம், பேசாம வீட்டுல இருங்க, என் கணவர் போயிட்டு வருவாரு, உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொண்டு வருவோம் அப்படின்னு வேட்டைக்கு வேண்டாங்க. அன்றில இருந்து படிப்படியாக மரியாதை குறைய ஆரம்பிக்குது. முதல் மகள் நடத்துனதே பரவாயில்லைங்கிற அளவுக்கு இங்க வந்துருக்கு. இங்க என்ன நடக்குதுன்னா, மன்னரை வீட்டுல இல்ல, எல்லாரும் சாப்பிடும் போது சாப்பிட்டு அவர் தன்னை ஒரு பைத்தியக்காரனாக பிச்சைக்காரனாக நினைத்து 2 பேரும் வேணான்னு வச்சு 2 பிள்ளைகளையும் விட்டு ஒரு மலையில் கோமாளியோடு பைத்தியக்காரனை போல வைக்கோல் தொப்பி வச்சுட்டு அலைகிறார். 3வது மகளுக்கு தகவல் கிடைக்குது. அவள் போய் அப்பாவை பார்த்து தேடி கூட்டிட்டு வந்து அவள் சொல்றா, அப்பா நீங்கள் இப்ப நாடு இல்லாம இருக்கீங்க, நான் ஒரு தேசத்தில் ராணியாக இருக்கிறேன், நான் ராணியாக இருக்கிற ஒரு தேசத்திற்கு நீங்க தான் ராஜாவா இருக்கணும், உங்களுக்கு கீழே என் கணவர் இருப்பார் என்று அப்பாவுக்கு அந்த இடம் கொடுக்கும்போது அவர் சொன்னார், வேணாம், உன் கணவர் நீயே இருக்கட்டும், ஆனால் ஒரு உண்மையை புரிந்து கொண்டேன், என்னன்னா சொந்த பிள்ளைகளே உண்மையை சொன்னால் கூட நாம சில நேரத்தில் தப்பா தான் எடுத்துக்குவோம், அவர்கள் சொல்வது நமக்கு தவறுன்னு தான் தோணும். ஆனால் எல்லா நேரத்திலும் உண்மை யார் சொன்னாலும் உண்மைதான். இன்னொன்று, நான் ஒரு பாடத்தை தெரிந்து கொண்டேன், என்னன்னா மனிதர்கள் தன்னை நேசிக்கிற இன்னொருவரிடம் எவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு கேட்கக்கூடாது. அது என்ன கேட்கறது, ஒரு கணவன் மனைவியை பார்த்து கேட்க முடியுமா, என்னை நீ எவ்வளவு நேசிக்கிற, அது என்ன பேப்பர்ல காட்டக்கூடிய ஒரு வாசகமா அல்லது கை அளவு கொண்டு காட்ட முடியுமா?
அல்லது சொற்களால் அதை விளக்க முடியுமா? என்ன இல்லையே. நம்பிக்கை. நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள், நான் உங்களை நேசிக்கிறேன் என்பது ஒரு நம்பிக்கை.